Welcome back to Beauty Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல mixed vegetable mutton kurma தான் பார்க்க போறோம். So இது perfect side dish for rice, chapati, paratha ஒரு எல்லாத்துக்குமே நம்ம side dish யூஸ் பண்ணலாம். So இதுக்கு first நம்ம 200 gram mutton piece எடுத்துக்கோம். So இத வந்து போனோட எடுத்துக்கோம். Next இது கூட 1/4 teaspoon turmeric powder ஆட் பண்ணிக்கலாம். 1/4 teaspoon chilli powder. 3/4 teaspoon ginger garlic paste. Half a teaspoon salt and 1 cup water. இப்போ நம்ம வெறும் 200 gram mutton பீஸ்க்கான மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம். சோ இத வந்து nearly 4 to 5 whistle நம்ம விட போறோம். இப்போ நம்ம 4 tablespoon cooking oil ஆட் பண்ணிக்கலாம். Half a teaspoon jeera. இப்போ இதுல ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா blend பண்ணியிருக்கோம். சோ இந்த ஆனியனையும் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுமே நம்ம blend பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது பவுடரை வந்து நம்ம 1/2 teaspoon யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூட நான் 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஃபுல் பட்டை கிராம்பே யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி பவுடராக யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. அண்ட் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட 2 ஸ்மால் சைஸ் டொமேட்டோவை நம்ம பியூரியாக அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு just 2 minutes நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 teaspoon chilli powder ஆட் பண்ணிக்கிறேன். 2 teaspoon coriander powder. 1 teaspoon salt. 1/2 teaspoon Garam Masala. 1/2 teaspoon Jeera powder. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா குக் பண்ணிக்க போறோம். சோ இதுல ஆயில் செப்பரேட் ஆகுற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்க போறோம். இது நல்லா குக் ஆகி ஆயில் செப்பரேட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் ஸ்மால் டு மீடியம் சைஸ் ஒரு முருங்கைக்காயை ரஃபா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவும் ரஃபா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருக்க மட்டன் பீஸையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ. ஸோ மிக்ஸ்டு வெஜிடபிள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி மட்டனை குக் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸையும் இப்போ குக் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 minutes ஸ்லோ குக் பண்ணுங்கள். ஸோ நல்லா வெஜிடபிள் சாஃப்டாக இருக்கும் அண்ட் மட்டன் பீஸ் இன்னும் சாஃப்ட் ஆகிடும். அண்ட் இதில் நம்ம எந்த கோகோனட் பியூரி ஒரு கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்க போகிறதில்ல. இது நல்லா குக் ஆகிடுச்சு இப்போது. ஃபஸ்ட்டு 10 minutes இதையே மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணியிருந்தேன். அண்ட் லாஸ்ட்டு 5 minutes க்ளோஸ் பண்ணி அண்ட் லோ ஃப்ளேம்லேயே நான் குக் பண்ணேன். ஸோ நல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் மட்டன் எல்லாமே ஜூஸியாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக மிக்ஸ்டு வெஜிடபிள் மட்டன் குருமாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு.
இதை நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ரெகுலர் மீலில் நீங்கள் ஆட் பண்ணிப்பீங்க. ஈவன் நிறைய மெயின் கோர்ஸ்க்கும் நம்ம இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி ஃபார் நான், சப்பாத்தி, ஒரு பராத்தா, ஜீரா ரைஸ், இந்த மாதிரி எல்லா ரெசிபிக்கும் பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பியூட்டி குக்கிங் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.